ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்மால் கிச்சன் இது. இந்த கிச்சனை வந்து நம்ம எந்த அளவுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். அடுத்து வந்து ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் வந்து கழுவி வைக்கணும். கழுவி வந்து நம்ம ஒரு 2 hours ஆகுது காய வைக்கணும். எனக்கு வந்து இந்த கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியோ 4 hours ஆச்சு. இந்த பாக்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டு கொஞ்சம் மசாலா யூஸ் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரசப்பொடி, சாம்பார் பொடி அது மாதிரிலாம் இந்த பாக்ஸில் வந்து நான் போட்டு வைப்பேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது வந்து நான் அமேசானில் வந்து 5 yearsக்கு முன்னாடி வாங்கினேன். இன்னமும் எனக்கு நல்லா தான் யூஸ் ஆகுது. இந்த செல்ஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கவர்ஸ்லாம் இப்போ வந்துடுச்சு. ஆனாலுமே நான் வந்து பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களோட பழைய வேஸ்ட்டு புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க பேப்பர்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சோப் போட்டு ரஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேப்பர் போட்டுருவேன். என்னோடய கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக கிச்சனே ஃபஸ்ட்டு கிடையாது. ஹாலில் வந்து தடுத்து கிச்சன் இருக்கும். அதுதான் எனக்கு கிச்சனு. கிச்சனில் பார்த்திங்கன்னா 2 செல்ஃபு, ஒரு கவுண்டர் டாப்பும் ரொம்பவே சின்ன இடம் தான். அதுலேயே வந்து நான் கொஞ்சமாக திங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் 2 weeksக்கு ஒன்ஸ் வந்து என்னோடய கிச்சனை வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். கிச்சன் வந்து ரொம்ப சின்னதுன்றதுனால எனக்கு வந்து காற்று வெளியே போகிறதுக்கும் இடம் இல்லை. நிறைய எல்லா கண்டெய்னர்ஸ்லேயுமே வந்து ஆயில் பிசுக்கு வந்து அதிகமாகிடும். எப்போவுமே வந்து இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இந்த கண்டெய்னர்லலாம் வந்து காஞ்ச மிளகாய் ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு கைவாட்டமாக இருக்க மாதிரி வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் வந்து நான் இந்த கண்டெய்னரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து முக்கியமாக அடிக்கடிக்கு தேவைப்படும். அதனால் வந்து இது கிட்டேயே வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து எனக்கு உடச்ச கடலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அடிக்கடிக்கு வந்து எனக்கு உடச்ச கடலை யூஸ் ஆகும். நான் வந்து இதில் கொஞ்சம் ஒரு 1 kg வாங்கி வச்சுருந்தேன்னா, இதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து கவர் போட்டு இன்னொரு செல்ஃப் இருக்குது, அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதில் வந்து கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து இதில் நான் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் கிச்சனில் வச்சுருக்க பிளான்ட்டில் கூட ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்கு இருக்குங்க. அப்படியே ஆயில் அப்படியே படிஞ்சு இருக்கும். அதனாலே வந்து எனக்கு நல்ல லீவ்ஸ் வந்து நிறைய வரமாட்டுது. நான் வந்து இது வந்து ஒரு 1 week ஒரு முறை வந்து தண்ணி மாற்றிடுவேன் எல்லா பிளான்ட்லேயுமே. எனக்கு வந்து இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிச்சனில் பிளான்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கிச்சன் பெருசாக இல்லை. இருந்தாலுமே என்னோடய சின்ன கிச்சனை வந்து நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் எப்படி வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மிக்ஸியும் வந்து ஒயிட் கலர் தான். அதுவுமே சும்மா சின்னதாக ஒரு கரை பட்டாலே அப்படியே ரொம்ப நிறைய அழுக்கு மாதிரி தெரியும். அதையுமே நான் கொஞ்சம் அடிக்கடிக்கு தொடச்சி வச்சுருவேன். இது பாருங்கள், என்னோடய கவுண்டர் டாப்பே அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் என்னோடய கவுண்டர் டாப். ஒரு மிக்ஸி, ஒரு 2 ஜார் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு. அதையே வந்து நான் எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு பாருங்கள். வீட்டில் வந்து மைக்ரோ அவன் கூட இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணாமே ஒரு 3 yearsஆக அப்படியே இருக்குது. ஏன்னா எனக்கு வச்சு யூஸ் பண்ண இடம் இல்லை. அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கேன். வெறும் வந்து ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது. அது வந்து மிக்ஸி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த 2 ஜாடி வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஜாடிங்க. ஒரு 8 years ஆகுது இந்த ஜாடி வாங்கி. இன்னமும் பத்திரமா நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே க்ளீனிங் ஒர்க்லாம் இப்போ முடிச்சாச்சு. நான் வந்து என்னோடய கிச்சனுக்காக லோ பட்ஜெட்டில் மீஷோலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஆயில் பாட்டில். இந்த ஆயில் பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு ஒயிட் கலர் செல்ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து இந்த ஆயில் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து சும்மா கிச்சனில் வந்து வாலில் மாட்டுற ஹேங்கிங் மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 107 தான். நல்லா இருந்தது. அடுத்து வந்து எனக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக செல்ஃப் இல்லை. அதனால் வந்து நான் 2 செல்ஃப் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து 221 2 செல்ஃப் வந்திருந்தது. அதுலேயே வந்து ஒட்டுறதுக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. 220 rupees வந்து இந்த செல்ஃப் ரொம்பவே ஒர்த்து தான். எனக்கு வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன் கண்டெய்னர் எல்லாமே வந்து கிளாஸில் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க. அவங்க எப்பயாவது வந்து கிச்சனில் விளையாட வருவாங்க. திடீர்னு வந்து எதையாச்சும் எடுத்து உடச்சிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிவிட்டு நான் மோஸ்ட்லி வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்.
ஆயில் பாட்டிலே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸில் தான் வச்சுருந்தேன். இதுவும் வந்து ஃபைபர்ன்னு தான் நினச்சி வாங்கினேன். பட் கிளாஸ் எனக்கு 2-3 பாட்டில் வந்து எனக்கு உடஞ்சிடுச்சு. அதனால் வந்து நான் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு யோசித்தேன். சரி பிளாஸ்டிக் அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஃபைபர்னு நினச்சேன். பட் இது ஃபைபர் இல்லை, கிளாஸ் தான் வந்திருந்தது. இந்த செல்ஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க. ஆனால் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அந்த 2 ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜார் வைக்கிறதுக்காக தான் நான் இந்த உடன் ஸ்டாண்டே ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ரேட் வந்து 400 ருபீஸு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும். நம்மளோட கிச்சன் வந்து அப்படியே பார்க்க மாடுலர் கிச்சன் மாதிரி ஆகிடும் இதை வச்சா. ஆனால் வந்து எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த 2 ஜாருமே வந்து வைக்க இடம் பத்தலை. சரி நான் வந்து திரும்ப ரிட்டன் போடலாம்னு சொல்லிவிட்டு அந்த செல்ஃபை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த சின்னதாக 2 செல்ஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருந்தேன், அப்புறம் ஒரு சின்ன பிளான்ட் ஒன்று வச்சுருந்தேன், நடுவில் வந்து இந்த ஆயில் பாட்டில் வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ கிச்சனே பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட்லேயுமே ஒரு சின்ன வருத்தங்க. எல்லாருக்குமே ஒட்டுறதில் வந்து நான் வந்து ஃபோட்டோவில் பார்த்தேன் 2 ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து 1 ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி 2ஆக கட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். பரவாயில்ல, நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்லலாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிச்சனை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் காட்டின வீடியோ வந்து மார்னிங்லேருந்தே நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன். அதனால தான் அந்தளவுக்கு மெஸ்ஸியாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப்